பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆண்டோடைய வசனத்தை கேட்கறீங்களே, அதனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க என்ன செய்யணும்? யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா, தேவனை உண்மையிலே பலன் கொள்கிறவர்கள். உங்களுடைய பலன் எது அப்படின்னா, என்னுடைய பணம், என்னுடைய படிப்பு, என்னுடைய பதவி, அதல்ல கர்த்தர் என் பலன். அவர் தான் எனக்கு எல்லாம். அப்படி அவரை சார்ந்து தேவனிலே பலன் கொள்ள மனுஷனா இருந்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ரொம்ப முக்கியமானது, தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்துல தாறுமாறு இருக்கக்கூடாது. இருதயத்துல செம்மையான ஒரு வழிகள் காணப்படணும். செவ்வையான ஒரு வழி. நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, திருக்குள்ளது, யாரை வஞ்சித்து இப்படி ஏமாற்றலாம், இந்த மாதிரி இருதயம் இருக்கக்கூடாது. ஒரு செம்மையான இருதயம், ஒரு நீதியா நடக்கணும், நேர்மையா நடக்கணும். ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார், நம்ம செய்கிற காரியத்துல உண்மை இருக்கணும். இந்த மாதிரி சிந்தை நம்முடைய இருதயத்துல கட்டாயம் இருக்கணும்.